ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பூரண கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூரணம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவிக்கலாம். 25 கிராம்ஸ் அளவுக்கு பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 75 கிராம்ஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையை தேங்காயை நல்லா நெய் விட்டு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து வேர்க்கடலை பிடிச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம், எள்ளு பிடிச்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். நம்ம ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வந்து அதாவது என்ன தீயக்கூடாது, அதே மாதிரி வறுபடாமல் இருக்கக்கூடாது, நல்லா வாசம் வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அதாவது மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். தேங்காயை நல்லா வறுத்துட்டோம். இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காயும் போட்டுக்கலாம். வாசனைக்கு நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டோம். இது அப்படியே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போது வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பொட்டுக்கடலையினோட பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். லைட்டாக வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் வாசனையாக இது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பூரணத்துக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடலை, ஏலக்காய், வெல்லம். அதாவது வெல்லத்தில் தண்ணியும் விடாது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணான்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். தேங்காய் பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எள்ளு பூரணம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு வந்து நம்ம 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை, அதாவது பச்சை வேர்க்கடலையை வறுத்து நம்ம வச்சுருக்கோம். இது எள்ளு இன்னும் வறுக்கலை. அதாவது எள்ளினோட ப்ராசஸ் அப்படின்னா, நம்ம நைட்டே வந்து நல்லா 2-3 டைம் அலாசிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டு துணி போட்டு நல்லா ட்ரை பண்ணிடணும். அந்த எள்ளு தான் இது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கும். இதை வந்து நம்ம வறுத்துக்கணும். ஏன்னா எள்ளு வந்து என்னென்னா அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்னா கசப்படிக்கும். எள்ளுருண்டை வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் எப்போவுமே என்னென்னா எள்ளை வாஷ் பண்ணி நல்லா வடிச்சிட்டோன்னா, தண்ணியெல்லாம் எடுத்துட்டோன்னா எள்ளுருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே அளவுக்கு நம்ம 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இது வந்து வெல்லம் துருவின வெல்லம் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம எள்ளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேனில் எள்ளை வறுத்துக்கலாம். இப்போ எள்ளை வந்து வறுத்துட்டோம். அதாவது லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம், தோலோடையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது கூட என்னென்னா நம்ம அரைக்கிறப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து எப்படி மிக்சியில் அரைக்கணும்னு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எள்ளை வந்து அரைச்சிக்கலாம். எள், வேர்க்கடலை. ஆக்சுவலாக ஏன் வந்து நம்ம தொல்லையோடு போடுறோன்னா, அதாவது வேர்க்கடலை எப்போவுமே பித்தன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மருந்து வந்து தோலும் வந்து மருந்து தான். அதனால் நம்ம தோலோடு போட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து ஒரு சுற்று விட்டுக்கலாம். நம்ம எள், வேர்க்கடலை, ஏலக்காய் இந்த 3ஐயும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்குது. இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சமாக வச்சிடலாம், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா துருவின வெல்லம்ங்கிறதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ சுற்றி எடுத்துக்கலாம். எள்ளு பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம 2 பூரணம் செய்ய போகிறோம். அதில் வந்து எள்ளு பூரணம் ரெடி பண்ணியாச்சு, தேங்காய் பூரணம் இந்த 2மே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மேல் மாவுக்கு நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி கடையில் வந்து இடியாப்பு மாவுன்னு கிடைக்கும், அதுவே நம்ம எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்குறோம். நம்ம தேவைன்னா திருப்பி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னா தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப்புக்கு நம்ம 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது கூட இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ விட்டுக்கலாம். கீ இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில், 2ல் எது வேணாலும் விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை. இது நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். அப்போ தான் வந்து மாவு சாஃப்டாக தான் நம்ம வந்து சொப்போ இல்லைனா வந்து அந்த மாவு வந்து உள்ளே வந்து பூரணம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக ஹார்டாயிரும். இது வந்து எப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. 2க்கும் மிடில் நம்ம வந்து பிசையணும். அது ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசையணும். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டான பதம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். மேல் மாவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா மாவு வேக ஆரம்பிச்சிடும், அதாவது அரிசி மாவு நல்லா வெந்துடும். இந்த கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணுறதுனால இனிமேல் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றினாலே போதும், ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். மாவு கொஞ்சம் போட்டாலும் நல்லா பொல பொலன்னு நிறையா வர ஆரம்பிச்சிடும். 2 கப் மாவுக்கு நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்குறோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4.5 கப் அளவுக்கு ஊற்றிட்டோம். இன்னும் ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் பிடிச்சி பிசைஞ்சிக்கலாம். இப்போது 6 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே ஊற்றிட்டோம். தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா இந்த சூட்டுக்கே கூட வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, நல்லா இழுத்துக்கும் தண்ணி எல்லாத்தையும். இது கொஞ்சம் உங்களுக்கு சூடாக இருக்குங்காட்டி இப்படி இருக்குது. நல்லா உருட்டி அப்படியே தண்ணி, அதாவது துணி மேலே போட்டு வச்சிட்டிங்கன்னா காயாது. இதை நம்ம அப்படியே வந்து துணி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுற டைம், அதாவது பூரணம் சேர்த்துறப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அச்சு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற அச்சு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவும் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எண்ணெய் தடவிக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் நம்ம தடவிக்கலாம். இது தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது கரெக்டாக வந்து வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வந்து உள்ளே விட்டுக்கலாம். இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பூரணம் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கொழுக்கட்டைக்கும் நம்ம வந்து அதாவது அச்சில் வந்து எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா உள்ளே அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே மாவு எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இது நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா இங்கே வந்து என்னென்னா நல்லா டைட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து இங்கேயும் கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம பிரிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பிரிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நெய் தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா லாக் பண்ணிவிட்டு உள்ளே மாவு போட்டுருங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டது என்னென்னா தேங்காய் பூரணம், அடுத்து நம்ம போடுறது எள்ளு பூரணம். இப்போ இதையே லாக் பண்ணிடலாம். ஆனால் அந்த டைம் என்னென்னா இங்கே பிடிக்கலன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது, அது பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துருங்க, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எள்ளு பூரணம் தேங்காய் பூரணம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த அச்சில் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துடலாம். அதே மாதிரி இதுலேயும் இதுக்கும் நம்ம தேங்காய் பூரணம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம லாக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயாச்சு. கரெக்டாக எடுத்துட்டோம். சின்னதை எடுத்துக்கலாம். இதுக்கு அதே மாதிரி நெய் அப்படியே எல்லா இடத்துலையும் நம்ம தடவிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு மேல் மாவை நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இப்போ நம்ம எள்ளு பூரணத்தை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். இது நெய் இருக்கிறதுனால நம்ம கை வந்து லைட்டாக வழுக்குது. பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. மாவை உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம குழி பண்ணிக்கலாம். குழி பண்ணிவிட்டு தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, கேப் இல்லாமல். இப்போ நம்ம எடுத்தோன்னா அப்படியே வரும், அழகாக வரும். இப்போ மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிடலாம். தேங்காய் பூரணம் எள்ளு பூரணம் வந்து நம்ம அதாவது அச்சில் வந்து நல்லா எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். தேங்காய் பூரணம் எள்ளு பூரணம் ரெடி ஆயாச்சு.
விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் நீங்களும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.